மைண்டு கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்யும், அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சிடும். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். உங்களோட மனமார்ந்த நன்றி இந்த அமைப்புக்கு என்னை அழைத்து பேசுறதுக்காக. இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் மாரிமுத்து சார், அதனால் கிரெடிட் கோஸ் டு ஹிம். மை கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஹிம். இப்போ இங்கே பேசுகிறத வச்சு பார்க்குறப்போ லாஸ்ட்டு ஐயா பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், பட் அந்த தொழில் பண்ணி சக்ஸஸ் ஆனோம்னாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லணும். லிவிங் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஐஃபோனுடைய எம்டி. ஸோ அவர் இறந்தது 57 வயசுல, 58 வயசுல. அவர் கடைசியாக சொன்ன விஷயம் தான் மெசேஜ். இவ்வளோ பணம் இருந்து என்னுடைய டிசீஸை வந்து நான் பணம் கொடுத்து என்னுடைய லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த தொழிலில் வேணாலும் எல்லோரும் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம், அது பேசிக் ரிக்குவயர்மெண்ட் தான். பட் இடத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை விட்டுட்டோம். ஆமாவா இல்லைங்களா? அவ்வளோதான். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் துறையில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் பிறந்தால் என்ன நம்ம உலகத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால் நம்மளை விட லேடிஸ் சொல்லிடுவாங்க. கல்யாணம் ஆனோடனே எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார் ஒரு சொந்த வீடு குடிச்சினால் நமக்கு ஒரு சின்ன வீடு கட்டிட்டா பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறோம். பட் கட்டி முடிச்சோன்னா அப்படி நான் கட்டி கொடுத்துட்டேன்ல, ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை. இப்போ வடிவேல் ஜோக் தான் ஞாபகத்துக்கு வருது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் நீங்கள் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆரோக்கியத்தை விட்டுட்டோம். பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, பட் உள்ள எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்களான்னா இல்லை. ஆரோக்கியம் ஆனால் மனிதன் யார் அப்படின்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிற வெறும் ஹெல்த்துன்னு சொல்கிற ஃபிசிக்கல் ஹெல்த்து இல்லை. உலக சுகாதார நிறுவனம் வந்து 4 விஷயம் சொல்கிறாங்க. இது 4 தான் ஆரோக்கியத்துக்கான அடிப்படையான தூண்கள். என்ன அப்படின்னா, உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீக நலம். இந்த 4 சேர்ந்து தான். ஸோ அது வந்து ஐயா பேசுகிறப்போ அதை கவர் பண்ணாங்க. அது திருக்குறளில் சொல்கிறப்ப என்னென்னா, ஒரு லைஃபினுடைய ட்ரூ மீனிங், ஒரு ஃபுல்ஃபில்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கிறதுக்கான ஒரு ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு துறையில் சிறப்பாக வந்தால் முக்கியம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறவங்க முக்கியம் இல்லை, அதை வச்சு நம்ம வாட் வி ஹவ் டன் ஃபார் த சொசைட்டி, அதுக்கு என்ன திருப்பி கொடுத்தோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட், மைண்ட். தட் இஸ் ஒய் இஸ் லிவிங் ஹாப்பிலி. அவர் சொன்னார் இல்லைங்களா, எல்லாமே ஒரு போராட்டமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தாண்டி வந்தாருன்னா அது ஆட்டிடியூட். ஸோ மனோபாவம் தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆரோக்கியங்கள் எதில் இருக்குன்னா 4 விஷயம். என்னதுங்க? மறந்துட்டீங்க. உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீக நலம். உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுங்கள். அப்படியே சும்மா அப்படியே பண்ணுங்க பார்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே, கை எப்படி வச்சுக்கங்க. உடல் நலம் சொல்லுங்க பார்க்கலாம். உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீக நலம். இப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்க. வெளியில் போனீங்கன்னா யாரை பார்த்தீங்கன்னாலும், இப்போ நீங்கள் மற்ற கூட நல்லா பில்டப் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக் அப்ளை பண்ணால் போதும். என்ன, இப்போ பெக்கரே பார்க்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு பிச்சைக்காரங்க, புரியுதுங்களா? இந்த ஆக்ஷன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. எப்படி? உடம்பு நல்லா இருக்குதுங்களா? உடல் நலம் வந்துருச்சுங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. என்ன வந்தது? மனநலம். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? சௌக்கியமாக இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. என்னதுங்க? சமூக நலம். உங்களை பார்த்ததில் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னா ஆன்மீக நலம் வந்துதான் இல்லைங்களா? இப்போ மறக்க மாட்டீங்க. இப்போ ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? ஆமாம், ஆரோக்கியம் தான் ஆனந்தமான வாழ்க்கை. அப்போ ஒருத்தர் ஆனந்தமாக இருக்கிறாருன்னா எப்படி இருக்காருன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். யோகியமாக இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஆரோக்கியமாக இருக்கிறோமாங்கிறதுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடுது. ஏன்னா ஆரோக்கியமான மனிதன் யாருன்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க சார். இப்போ உடம்பு சரியில்லை, அதுக்கு டாக்டர் இருக்காங்கல்ல, அதுதான் அது உடல் நலத்தை பார்க்குறாங்க. புரியுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு பேர் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுற இடம் தான், இல்னஸ் சென்டர் தான். புரியுங்களா? உங்களுக்கு ஒரு காய்ச்சல்னா அவர் ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவார். நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அவர் என்னை ஆரோக்கியம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்படி கிடையாது. அப்போ வெல்னஸ் சென்டர்னு ஒன்று எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இல்லை. சரி, அதாவது பரவாயில்ல. இப்போ பிரச்சனை என்னென்னா, உடம்பு சரியில்லைன்னா உடம்பு பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி நோய் நல்ல சீனியர் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க,
முக்காவாசி நோய்கள் வந்து மூல காரணம் மனசு தான். மனதால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், இதுக்கு பேர் இங்கிலீஷில் சைக்கோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மனநலத்தை பற்றி டம்ப் பண்ணி விட்டாங்க. ஏன் ரீசன் அப்படின்னா, மனநலமாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஹாஸ்பிட்டலே போக மாட்டீங்க. அதனால இந்த மனநலத்தை நல்லா வச்சிருக்கணும். ஆனால் அந்த டாக்டருக்கு நம்ம ஊரில் என்ன பேர் பண்ணி வச்சிருக்கிறோம், சைக்காலஜிஸ்ட்னால கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர்தாங்க சார் மென்டல் டாக்டர், வைத்தியர் டாக்டர் தானே இவர். ஆமாம், நீங்கள் வீட்லேயே பாருங்கள், சிலர் கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னு வச்சுங்க, கண்ணு ரொம்ப கோவப்படுற நீ எதுக்கும் அப்படின்னு இழுத்தோம்னா, எதுக்குன்னா என்னை மெண்டலுங்கிறியா, நீ மெண்டலும் குடும்ப மெண்டலும் ஊரே மெண்டல், என்னை மெண்டலுங்கிறியம்மாங்க. 2 பேரும் சண்டை போட்டால் பக்கத்து கூட்டுக்காரங்க ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபை பண்ணிடுவாங்க, வேறு மெண்டல் குடும்பத்து பாருங்க அப்படி. ஓகேங்களா? அப்போ இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் ஃபைனு. ஆனால் இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்க. எப்படின்னா, எந்நேரம் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறது. அது உங்கள் தொழிலுடைய நேச்சரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹெல்த்தை விட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 4 பில்டிங் ஏதாவது ஆர்டர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவர் திடீர்னு ஒருத்தர் கூப்பிடுவார், என்னங்க இன்னைக்கு மேஸ்திரி வருவாருன்னு இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாருன்னு, இன்னைக்கு வள்ளி இன்னும் மணி 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏன் மேஸ்திரி 8 மணிக்கு வரல அப்படின்னா, அவருக்கு ஃபோனை போட்டு கேட்டோம், நான் வரேங்க சார், நேற்று ரொம்ப லேட் ஆகி போச்சுங்களா. அது அவருக்கு சகஜமான விஷயம். பில்டிங் கட்டுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, என்னங்க எல்லா மெட்டீரியல் வந்து இப்போ மேஸ்திரி வரல, ஆள் பதட்டம். இப்படி 4 இடம் அப்படின்னா நடக்கும், வேலை நடக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் அன்னைக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகலான்ட்டு இருப்பீங்க. புரியுங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அவன் ஃபோனை போட்டு, ஏங்க காசை வாங்கிட்டீங்க, பில்டிங் ஆள் வரல அப்படி இப்படின்னா, கேன் யூ செலிப்ரேட் தட் ஈவெண்ட்? அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதா இல்லைங்களா? அப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, அந்த ஹார்மோன் பேர் கார்டிசால்ங்கிற ஹார்மோன். அந்த ஹார்மோன் உள்ளே போய் பிளட்டில் மிக்ஸ் ஆச்சுன்னா, பிளட்டை வந்து கிளாட் பண்ணிடும். புரியுங்களா? கிளாட் பண்ணிச்சுன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பதட்டத்தில் இருக்கிறப்போ ரத்த குழாயில் அடைக்கும். அடைச்சதுனா தான் அது ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஸோ மனதால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட்டு இந்த மைண்டை விட்டுட்டோம்னா ப்ராப்ளம். ஸோ அதனால் மனசை பற்றி எனக்கு கொடுத்த டைமு இந்த படத்தில் வர பாட்டு மாதிரி தான், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகங்கிற மாதிரி. எங்களுக்கெல்லாம் ஒரு மினிமம் 2-3 ஹவர்ஸ் லைஃப்பை பற்றி பேசணும்னா வேணும். இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைசேஷன் கூப்பிட்றப்ப, சார் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டிங்க சார், ஒரு 4 நிமிஷம் அப்புறம் போயிடலாம் அப்படின்னா என்ன கருத்து சொல்கிறது? அவர்களே 10 நிமிஷம் ஓடிடும். இருந்தாலும் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிவ் யூ சம் இன்புட். அதுலேயும் சார் சொன்னார், கொஞ்சம் நல்லா சிரிக்கைங்க சார் கலங்கள் அப்படின்னா, நான் சிரிக்கிறதுக்கு ரெடி. பட் ஆடியன்ஸ் வந்து அது கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? வர்றப்ப எல்லாம் சீரியஸாகவே வந்தாங்கன்னா, இதை வெளிநாட்டுக்காரங்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேர் என்னென்னா லாஃபிங் தெரப்பிஸ்ட். ஸோ கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன் கண்ணு இப்படி பயங்கர டென்ஷனாக இருக்கிற, நானே கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நீ போய் அட்டென்ட் பண்ணிட்டு மட்டும் வா அப்படின்னா, தனியாக கிளினிக்கெல்லாம் கிடையாது. என்னை மாதிரி ஒருத்தர் ரோட்டில் நின்றுருப்பார். அவர் வந்து நினைக்கு வர, அவர் தான் லாஃபிங் தெரப்பிஸ்ட். பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அதில் உண்டியல், அதில் ஒரு $100 போட்டணும். 1 மணி நேரத்துக்கு $100. எவ்வளோங்க? $100 போட்டிங்கன்னா அவர் சிரிக்கி வைப்பார். ஜென்டில்மேன், புட் யுவர் ஹேண்ட் லைக் திஸ், சே ஹா ஹா ஹா. நம்மளால் அங்கே போய் நின்றுட்டு, இன்னும் பயங்கரமாக டெக்னிக் இருக்கும் போல கேட்டு, ஹா ஹா ஹாமா. ஒய் திஸ் கொலவரி, த சவுண்ட் சுட் கம் பாட்டம் ஆஃப் யுவர் ஸ்டொமக், சே ஹா ஹானா நம்மளுக்கு கணக்கு போடுவாங்க. மைண்ட் வாய்ஸ் 1 மணி நேரம் $100. $1 இன்னைக்கு கணக்கு பிரகாரம் 84 ரூபான்னா 8400 போட்டுருந்தோம்மா. நமக்கு 84 ரூபா கொடுத்தோன்னு ஒரு குவார்டர் வாங்கி மாதம் போல நான் தனியாக பார்த்து சிரிச்சுட்டு இவரு என்னடா இப்படி உட்காந்து வச்சுட்டு இங்கே குத்துன்னு குத்துங்கிற சிரிங்கிற, நமக்கு சிரிப்பு வரல, ஒன்றும் வரல. சரிங்களா? இதுதான் அங்கே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே ரொம்ப சீரியஸ். இப்போ அந்த வியாதி இங்கே இந்தியாவுக்கும் வந்துருச்சு. சரிங்களா? எல்லாரும் பார்த்தா சீரியஸாக போய் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு ஹெல்த்தை விட்டுறாங்க. என்னங்க சார் பெஸ்ட்டுங்க, 40 வயசு திடீர்னு பையன் செத்து போயிட்டான். ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாங்க சார், 28 வயசுங்க சார். ஜிம்முக்கு போனது தப்பா, ஒட்டுன்னு போயிட்டான். அப்போ பாடி ஃபிட்னஸில் போய் சாகுறேன் நம்ம இறக்குறோம் அப்படின்னா என்ன ரீசன்? எங்கே விட்டுட்டோம்? மைண்டு. அவன் பாடி பில்டர் ஆகி உடனே உலகம் அழகாக வெறியோட, எதுக்கு அந்த கொலை வெறி? வைத்திஸ் கொலை வெறி.
ஓகே, எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாம் இருக்கு, ஹாப்பியாக இருக்கிறீங்க. அல்டிமேட் என்ன? நல்லா சம்பாதிக்கணுங்க சார், நல்லா நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கணும். இதான யாரை கேட்டால் படித்த படிக்க எல்லாம் நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்குன்னா இப்போ நிம்மதி எதில் இருக்குது அப்படின்னா தொலைவுறோம். அப்போ அந்த நிம்மதிக்கான ரூட் வந்து என்ன? மைண்டு. இப்போ அந்த மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். சின்ன சம்பவம். இந்த மைண்டு வீக்காக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் விழுந்துடும். ஆனால் அது எந்தன்னா அந்த சம்பவம் வர்றப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒருத்தர் கிராமத்து விருந்துக்கு போனார். கிராமத்து விருந்தில் உங்களுக்கு தெரியும், பாத்திக்கிட்டு எடுத்துட்டு ஒரு நல்லா ஷார்ட் போட்டு அப்படி அப்படின்ட்டு இலை அப்படியே மடக்குனாரு. இந்த இலைக்கு அடியில் ஒரு பள்ளி வாழை ஆடிட்டு இருந்து. இப்போ நம்ம மைண்ட் என்ன சொல்லி ஆடும்? பள்ளி வாழிங்க, பள்ளி எங்க? இப்படி மெதுவாக தான் கேட்போம். அந்த அளவுக்கு தைரியமானாலா இல்லையா? பார்த்த வேகத்தில் 5 ஸ்கோர் மாடல் தண்ணி வர மாதிரி குபின்னு வாந்தி எடுப்போம். பள்ளி காணும், உடனே கன்ஃபார்ம் பண்ணுவோம். மாப்பிள்ளை பள்ளி பார்த்தியா மச்சா, பள்ளி பார்த்தியான்னு உடனே பள்ளி காண நேராக டாக்டர்கிட்ட விடுவோம். டாக்டர் வயிற்று பூரா கழுவிட்டு, தம்பி பள்ளியும் இல்லை ஒன்றும் இல்லை, மன பிராந்தி. டாக்டர் நான் பிராந்தியில் குடிக்கிறது இல்லைங்க, அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, பள்ளி இல்லையா அப்படின்னா உனக்கு தெரியலன்னு சொல்லுது. நான் நம்ப மாட்டேன்ட்டு எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி, அந்த ஸ்கோப்பி எல்லாம் பள்ளி இருந்தால் தானே. நாம் போய் சொல்லாது, ஸ்கேன்லாம் போய் சொல்லாது. அது ரிப்போர்ட் கொடுத்தோன்னே பள்ளி இல்லைன்னா இவன் விட மாட்டான். அப்போ ஃப்ரெண்டு டாக்டர் ஆகிடும். மாப்பிள்ள நான் சொல்கிறேன், இவன் டாக்டர் நம்ப முடியாது, நீ அலோபதியில் விட்டுடா, நீ பெட்டர் யூ ட்ரை ஹோமியோபதி, இல்லைன்னா திருப்பதி, இல்லைன்னா வெங்கடாச்சலபதி போன்னு அவன் உயிர் நண்பன் உயிர் எடுத்துட்டு அங்கே போய்க்கணும், அலைய விட்டுருவான். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிற பாட்டி அன்னைக்கு டாக்டர் ஆகிடும். இதான் வாய்ப்பு. கண்ணு நான் சொல்கிறேன் கேளு, உனக்கு காத்து கருப்பட்டிருக்கு, முனிசவங்க போய் மந்திச்சுட்டு வந்துரு, அவனுக்கு 5 ரூபாய்க்கு மேலே கொடுக்காத, அவன் நிறைய உன்னை ஏமாற்றி போடுவான் அப்படின்னு. அங்கேயும் போக சரியாக. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஜோசிகார் வருவார். பையன் ஜாதகம் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்பாரு. பார்த்தோன்னே அவங்க 7 வருஷத்துக்கு இப்படியே வாந்தி எடுப்பானுங்க. அவனுக்கு ஏகநாட் சரி இப்படி ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அவர் உங்கள் ஃபீல்டுக்காரர், வாஸ்து நிபுணர். அவர் வருவார். சார் மேல்மாடி கீழே கொண்டு வாங்க, கீழ் மாடி மேலே கொண்டு வாங்க, ஜன்னலாம் கதவை மாட்டேன், கதவெல்லாம் ஜன்னலாம் மாட்டேன், இருக்கிறதே ஒரு மாடி தான் ஏன் அப்படின்னு. அங்கேயும் தெரியாகாது. இவருக்கு வந்த நோய்க்கு பேர் சைக்காலஜியில் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹல்லூசினேஷன். இல்லாதது இருக்கிற மாதிரி பார்க்குற ஒரு மனநோய், சின்ன மனநோய். யாருக்கு வேணாலும் வரும், கொஞ்சம் தீவிரமாக போகிறப்ப இப்படி ஆயிரும். ஹல்லூசினேஷன் பேர். இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க 2 பேர். ஒன்று சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க பேர் மனநல மருத்துவர். ஸோ அவங்க எதையுமே மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க. உண்மையான டாக்டர் யாருன்னா நாங்கள் தான், சைக்காலஜிஸ்ட். ஏன்னா மருந்து கொடுக்குற டாக்டர் வந்து எதுக்கு மருந்து கொடுக்குறாருன்னா மனசுக்கு இல்லை, மூளைக்கு. புரியுங்களா? இப்போ நீங்கள் போய் மூளைக்கு மருந்து கொடுத்தோன்னே ஒரு அஸ்வின்கர் 10 நாளில் அது சரியாயிடுவாரு. அந்த மருந்து அது போதை மாதிரி, நீங்கள் இதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நம்மளால் எவ்வளோ ஸ்ட்ராங்கன்னா 11ஆவது நாள் வந்து பள்ளி கிடைச்சதுங்களா, ஓ இவன் பள்ளி பார்க்காம விட மாட்டான்ட்டு கடைசியில் தான் நம்மகிட்ட தள்ளிட்டு வருவாங்க. வேறு வழியே இல்லைங்கிறப்ப நம்மகிட்ட தள்ளிட்டு வராங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், அவர் வீட்டில் விட்டுட்டு வாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் முதல்ல ஒரு பள்ளி பிடிங்க, வாழை கட் பண்ணுங்க, மீதி பார்ட்ஸ் 4 நாள் காய வைங்க. வர்றப்போ ஒரு வடச்சட்டி அதில் மணலை போட்டு கொண்டு வாங்க, இந்த பார்ட்ஸ் உள்ள வச்சுருங்க, இந்த மேட்டரை அவர் சொல்லிடாதீங்க, ஆளை கூட்டிட்டு வாங்க. வருவார். இல்லையா பிரச்சனை, அது ரைட், நமக்கு மேட்டர் தெரியும். ரைட்டு, பள்ளி உள்ள போய் பள்ளி வரல, முதல்ல 80 வந்து 30. ரைட், வாந்தி எடுப்பியா, ஏதோ 24 மணி நேரம் தானுங்க வேலை. ரைட், இல்லை வாந்தி எடுங்க, இந்த பள்ளி வந்துருச்சியா அப்படின்னா கண்ணு பார்த்தா நம்புது. இந்த கருத்தை வச்சு தான் சந்திரமுகி படம். புரியுங்களா? சந்திரமுகி என்ன அந்த கதை அப்படின்னா, ராஜா எரிஞ்சு சாகணும், நான் கண்ணால் பார்க்கணும். ஏன்னா அவன் செத்து 100 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் தெரியும், உங்கள் ஒய்ஃபுங்கெல்லாம் இதே கேட்டகரியில் சந்திரமுகி அனுபவிச்சிருப்பீங்க. புரியுங்களா? உங்கள் மாமன்காரன் பார்த்து ஒரு 4 வாரம் நறுக்குன்னு கேட்கணும். அவன் செத்து போயிட்டா செத்து போயிட்டா விட முடியுமா அப்படிம்பாங்க. இது லேடிஸ் சைக்காலஜி, இது பெரிய டாபிக். இதைய சரி பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மென்னுடைய இன்டெலிஜென்ட் இல்லையா, லெஃப்ட் பிரெயினில் வச்சுட்டு இப்போ படித்தவனுங்களாங்க லூஸாக செத்து போனவங்களை போய் என்ன பண்ணு இவ்வளோ மெண்டலாக கட்டிட்டுமாங்க. அது இல்லை, அவங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த டெக்னிக் சொல்லி தர பாருங்க. அவங்களுக்கு சமாதானம் ஆகுது. என்ன பண்ணோம்னா, கண்ணு அவன் நானும் தொலைவிட்டு இருக்கிறேன், 2 3 கத்தி எங்கே கிடைச்சாலும் மாமனை எடுத்து சொல்லி மாமா அப்படி பண்ணிடல, அது கொடுத்தது அந்த பாவம். நீங்கள் நீங்கள் அப்படியெல்லாம் போய் அந்த பாவமெல்லாம் பண்ணாதீங்க, விட்டு தொலைங்க. நான் சொன்னேன் அவனை செக் போயிட்டு அவனை கொடுக்க அப்படி. இதைத்தாண்டி நான் முதல்ல சொன்னேன், பெண் புத்தி பின் புத்தி இமோஷனல். ஓகேங்களா? ஸோ அது ஒரு தனி டாபிக். இப்போ வாங்க, இப்போ மைண்டு. ஸோ மைண்டுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தோம்னாலும் நம்ம இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னா அதுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிறவங்க தான். புரியுங்களா?
சில பேர் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மைண்டு கொஞ்சம் வீக்கானா படக்குன்னு விழுந்துடுவாங்க. புரியுங்களா? சார் நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேர்மையாக பண்ணினேன், இந்த சமுதாயம் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது, அது ஒரு மன உளைச்சல். இதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேங்க சார், அதனால் போய் தண்ணி அடிக்க போகிறேன், அதில் அடிக்ட் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்டை வந்து வீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மைண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ இந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, மைண்டை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா, மைண்டுங்க ஒரு ஐஸ் கட்டி மாதிரி. ஐஸ் கட்டி தண்ணியில் போட்டு பாருங்க, 70% தண்ணிக்குள்ள இருக்கும், 30% தண்ணிக்கு மேலே இருக்கும். நம்ம மனசு இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, $1,000,000 சீக்கிரம். புரியுங்களா? என்ன மைண்டுனா கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, இந்த ரெண்டு இருக்குது. நமக்கு எதிரி வேற எங்கேயும் நமக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறார். இந்த அன்கான்சியஸ் மைண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த மைண்டை வெளியே தூக்க வீச முடியாது, ஆனால் நீங்கள் அது கூட தான் வாழ்ந்தாகணும். ஆனால் அதை மேனேஜ் பண்ண தெரியலன்னு மாட்டிக்குவீங்க. புரியுங்களா? கான்சியஸ், அன்கான்சியஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான். உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10th + 1 கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒரே மார்க் தான், ஒரே வயசு தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தானே மார்க் வாங்கினா. ஒருத்தர் 100க்கு 100 வாங்குறான், ஒருத்தர் அதே கிளாஸ் ஜீவில் வாங்குறான். ஏன் இந்த நிலைமை சார்? 100க்கு 100 மண்டே பாருங்க, எக்ஸோனுக்கு சார், நமக்கு தம்ம துண்டுக்கு சார், நான் ஏழைக்கு சார், கஷ்டங்க சார், நஷ்டங்க சார், அப்படியே தான் இருக்கலாம். மூளையோட சைஸ் ஒன்று தான், உங்கள் வயசு ஒன்று தான். வாட் மேட் த டிஃபரன்ஸ்னா நாட் இன்டெலிஜென்ஸ். 100க்கு 100 வாங்குற பையன் எப்பவுமே கான்சியஸாக இருந்தான், அது பேர் விழிப்புணர்வு மனசுன்னு பேர். அதுல ஆன்சருக்கு பாருங்க, விழிப்பு + உணர்வு, விழிப்புணர்வு. அந்த கிளாஸ்ல 0 வாங்கினவன் எங்க இருக்கிறான்னா அங்கேயே தான் இருக்கிறான், ஆனா அங்க இல்லை. வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இங்கே இல்லை. ஏன்னா அவன் இந்த வாத்தியார் இருக்கிறான்டா, ஒன்றுமே புரியல, நேற்று மரியாதை எல்லாம் ஜம்முன்னு அடிக்கு வந்தோம், அதே தான் நினச்சிப்போம். புரியுங்களா? அப்போ நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட், ஏன்னா மார்க் வந்து. கான்சியஸாக இல்லைன்னு என்ன ஆகுதுன்னா, மார்க் இல்லைன்னு தொலையுது. என்ன கெட்ட பேர் வருதுங்களா அப்படின்னா, உனக்கெல்லாம் சுட்டு போட படிப்பே வராது, ஒப்படைக்கே உனக்குங்களா போட்டு அழுத்தி விட்டாங்கன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான், வாத்தியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கே போச்சு எல்லா தன்னம்பிக்கை. அப்புறம் நீங்கள் எத்தனை ப்ரோக்ராமுக்கு வந்து தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு பயிற்சி எடுத்தாலும் தன்னம்பிக்கை வராது. ஏன்னா அது ஏர்லி சைல்ட்ஹுட்லேயே லேபிள் பண்ணிட்டாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் லேபிள் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம வளர்ச்சியில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாருன்னா, ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து நம்மளை எப்படி வளர்த்துறாங்கிறதா மோட்டிவேட்டடாக வந்து, அதான் ப்ராப்பர் பேரண்டிங். அதுதான் நம்ம கல்ச்சரில் நிறைய நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. புரியுதுங்களா? யானை வளர்த்துன கதைமாங்க. யானை கூப்பிட்டு, யானை குட்டியை ஒரு ரூமில் விட்டுருவாங்க, அன்னைக்கே 4 காலு செயின் போட்டுருவாங்க. அப்போ அந்த யானை பேசும், குட்டி என்ன சொல்லும், நாசமாக போனவனும் குட்டியும் கூட பார்க்காம 4 காலு செயின் போட்டாலும் ஈ வரக்குமே இல்லாத நாதாரிங்க அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு இருக்கு. நீ இப்படியே தான் இருக்கணும் ஆடிட்டு, நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அந்த செயினை பூரா அப்படியே கழட்டிடுவாங்க. கடைசியில் ஃபுல் சைஸ் வந்தோடனே கழட்டி விட்டுட்டு எல்லா செயினையும் கழட்டிட்டு பெருமாள் நிற்க வச்சுட்டு ஒரு சின்ன செயின் பேருக்கு போட்டு அவங்க பீடி சைஸில் பீடி குடிச்சிட்டு இருப்பான். அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த அக்காட்டு 2 ரூபா வாங்க, அந்த அண்ணா 4 ரூபா வாங்க, அத்தை யானை. அப்போ போய் அந்த யானை முன்னாடி, ஏய் நீ முதல்ல குட்டி இல்லடா, பெரிய யானை, அவன் பீடி சைஸில் வச்சு ஓடி செட் போயிடும், ஓடுற செயின்லாம் கழட்டிட்டாங்க அப்படின்னா அது நம்மளை பார்த்து தத்துவம் சொல்லு, தம்பி உனக்கு அனுபவம் பத்தாது. நான் 15 வருஷம் இப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது முடியாது, நடக்காது. நம்ம லைஃப் இப்படி தான் மாறுது. ஆனால் ஒரு லக்கி ஃபேக்டர் என்ன தெரியுங்களா, யானைக்கு ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஆனால் நமக்கு ரீப்ரோக்ராம் பண்ணலாம். அதுதான் ட்ரைனிங், அதுதான் கோட் வேர்டு, அதுதான் கீவேர்டு. அதுக்கு ஒரு கதை. ஒரு பெரிய கழுகுக்குள்ளேருந்து ஒரு கழுகு முட்டை ஸ்லிப் ஆகி கோழிக்குள்ள விழுந்துச்சு. இது கோழி மாதிரியே வளர்த்துட்டு வருது. ஒரு நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி வெளியில் போய் விசிட் பண்ண போகிறப்போ அங்கே வாத்து மாமா பார்க்குறாரு, என்ன மாப்பிள்ளை இங்கே சுற்றிட்டு இருக்கல அப்படின்னு. பின்ன இங்கே சுற்றாமல் எங்கே சுற்றுதுங்க, நீங்கள் எல்லாம் டாப்பில் பறக்க வேண்டிய ஆள்றா அப்படின்னா. இல்லை எங்கள் அம்மா சொல்லிச்சு, நம்மள கோழி 10 அடி தான், அதுக்கு மேலே பறக்க முடியாது அப்படி. அம்மா சொன்னாங்க, இல்லை நோ ஐ வில் டெல் யூ நோ. 10 அடி சொன்னாங்கல்ல, 10 அடி பற, ஹவு டு யூ ஃபீல்? இது ஒரு ட்ரை பண்ணியா? இல்லை. 10 அடி பற எப்படி இருக்கு? ஐ ஃபீல் குட் மாமா, வெரி குட். ட்ரை 100 feet, how do you feel? Yes mama, I feel good, great, good. போ 1000 feet, எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக் மாமா, நீ வாழ்க்கையில் உயர பறக்க பிறந்தவன். இப்படி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டா இஸ் சக்ஸஸ். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கிடைச்சதுன்னா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல். திறமை எல்லாமே இருக்கு. ஸோ மைண்ட் செட்டு தான். அப்போ மைண்டை வந்து கொஞ்சமாவது நாம் டியூன் பண்ணணுமா இல்லைங்களா? அதுக்கான எஃபர்ட் எடுக்கணுமா? நம்ம டெய்லி போய் சேத்துல விளையாடுறது இல்லை, ஆனால் அஸ்யூமிங் தட் நம்ம அழுக்காயிட்டுன்னு டெய்லி குளிக்கணும். எஸ் ஆர் நோ?
அதே மாதிரி போய் மண்ணில் விளையாடுறது இல்லை, துணியெல்லாம் அழுக்காகிறது இல்லை, ஏசி ரூமில் தான் இருக்கணும். புரியுங்களா? பெருசாக அழுக்காகிறது இல்லை, ஆனால் டெய்லியும் ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கிறோம், போடுறோம். மைண்டுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் குப்பை உள்ள போயிட்டே இருக்குது. ஹேவ் யூ எவர் ட்ரை டு டேக் அவுட் ஃப்ரம் திஸ் யுவர் மைண்ட்? இவ்வளவு குப்பை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் how can you do that? எஸ் ஆர் நோ? பட் இது கடவுளாக கொடுத்த இயற்கையான மெத்தேடு. கடவுள் பெரிய அளவு பெரிய இன்டெலிஜென்ட் இல்லையா? நீங்கள் நல்லா மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த இயற்கையான மிகப்பெரிய சூப்பர் மருந்து தூக்கம். இப்போ நான் அதையும் எடுத்துட்டோம். தூக்கம் இருந்தால் தூக்கம் வராது. இன்னைக்கு நடிகர் ராஜேஷ் வந்து 75 வயசு, அவர் ஹெல்த்தை பற்றியே நிறைய யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். என்ன ரீசன் அப்படின்னா 2 நாளாக அவர் சரியா தூங்கல. அப்போ தூக்கம் இல்லை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா ஏதோ சீரியஸாக நடக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? இப்போ உங்களெல்லாம் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் நீங்கள் தூங்கி இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ஸ்கேன் உலகத்தில் எங்கேயும் இல்லை, உங்களோட தான் கடவுள் கொடுத்தது. இந்த பிரெயின் இது 2 இடத்துல ரிப்போர்ட் கொடுக்குது. நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒன்று கண்ணு, இன்னொன்று வாய். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்து மனம் விட்டு சிரிச்சு பாருங்க, கண்ணுக்கு தண்ணி இங்கே வரும். சிரிச்சு வயலே வலிக்கும் சார். அதை எடுத்து நாக்கில் வச்சு பாருங்க, கொஞ்சம் இனிப்பா இருக்கும். துக்கத்தில் எழுதுறோம் இல்லையா? இப்போ அழுதுறோம் இல்லை, இங்கே இங்கிருந்து வரும். நான் சும்மா பணம் எவ்வளோ நேரம் போகிறோம், ஆல்ரெடி ஒரு இன்னைக்கு வேறு மேட்ச் வேறு இருக்குது, வீட்டில் வேறு அதை எடுத்து நாக்கில் வச்சு பாருங்க, உப்பு, கசப்பு, விஷம், சொந்த காசு சூனியம் வச்சு. இந்த உடம்புக்குள்ள மருந்து போகுது, விஷமும் போகுது. இதுலையாவது நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கு. இந்த உடம்புக்குள்ள மருந்து அனுப்பணுமா விஷத்தை அனுப்பணுமா? மருந்து தான் அனுப்பணும். அப்போ மருந்து அனுப்புனா நாம் எதை அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம்? விஷத்தை. அப்போ இந்த உடம்புக்குள்ள மருந்து அனுப்பணும். அது யார் கையில் இருக்கு? அப்ப நல்ல வாழ்க்கை யார் கையில் இருக்கு? தீதும் நன்றும் பிறத்தரவார். நாம் என்ன சொல்ல, எல்லாம் இவனாலதான், எல்லாம் இவனாலதான், அவனாலதான். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நீங்க செய்யற வேலையை அப்படியே சிறப்பா செய்யலாம். ஒரே சின்ன விஷயம்னா அதை பேஷன் இன்வால்வோட அப்படியே ஆர்ட்டா பண்ணணும். அதான் அந்த அறத்தோட பண்ணணும்னு இவர் சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வரும். பட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் போய் சிக்கக்கூடாது. ப்ராப்ளம் வரும், பட் ப்ராப்ளத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா பர்சீவ் பண்ணணும். அதான் அந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்க, பார்க்குற பார்வை. இப்போ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு பாதி பாட்டில் தண்ணி இருக்கு. பெசிமிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக், இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இந்த பெசிமிஸ்டிக் இருக்கிறவங்க குறையவே பார்க்குறவங்க. அவங்க இந்த பாட்டில் என்ன பார்க்குறியா அப்படின்னு கேட்டோம்னா ஆஃப் பாட்டில் எம்டிமா. ஆப்டிமிஸ்டிக் புரியுங்களா? எல்லாத்துலேயும் நிறைய பார்க்குறவங்கள்ட்ட இதை பார்த்து என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஆஃப் பாட்டில் ஃபுல்லுமா. இது ரெடி ப்ராப்ளம் இந்த பாட்டில் நம்ம பார்க்குற பார்வை தான். அப்போ ப்ராப்ளம் எவ்ரிடே வரும். ப்ராப்ளத்தை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். அது கொரோனாவில் நம்ம இந்தியன்ஸ் வந்து பண்ணாங்க. புரியுங்களா? என்ன தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க, ப்ராப்ளத்தை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதில் ஒரு காசு பார்த்துட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இன்னைக்கு அதை எதுவும் சொல்கிறான்னு வச்சுங்க, இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பேர் வந்து இல்லையா? ஏன்னா ப்ராப்ளத்தை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நம்ம மூளையை அது கொஞ்சம் யூஸ் பண்ணி இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏன் வெளிநாட்டிலலாம் கண்டுபிடிக்கலாம் நிறைய, நம்ம இந்தியாவில் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கும் பெரிய ரீசன் இருக்கு. புரியுங்களா? இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கே நம்ம ஊரில் ரொம்ப இல்லை. சும்மா இன்டெலிஜென்ட்டாக வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியே ஐக்யூ தான் இம்ப்ரூவ் பண்ணுறோம். பட் கிரியேட்டிவை நம்ம விட்டுட்டோம். நீங்கள் கிரியேட்டிவாக ஏதாவது ஒர்க் பண்ணி பாருங்க, ஓவர் நைட் ஒபாமா ஆயிடலாம். ஆனால் அந்த கான்செப்டை இந்தியாவில் எங்கேயுமே பெருசாக ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ சொல்லிக் கொடுக்குறது. நீங்கள் அப்படி செஞ்சீங்கனாலும் டம்ப் பண்ணிடலாம். தட் இஸ் வை இந்தியா இஸ் நாட் க்ரோயிங். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட இல்லாத வளமே இல்லை. இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை டம்ப் பண்ணி நீங்கள் மைண்டை மட்டும் அப்படியே அமுத்திய வைக்க. அதனால் மைண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு மாற்ற முடியுங்களா சார்? யார் வேணாலும் அப்படின்னா பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், மனம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி, அது கண்ணுக்கு தெரிகின்ற சக்தியை விட பலம் வாய்ந்தது. அதுபோல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மனம் அல்லாதது. நம்ம அன்றாட வாழ்க்கை நிறைய உபயோகிக்கிறோம். ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேள்வி கேட்டிருக்கேன், தமிழ்ல தானே சொன்னேன் இல்லையா? கடைசி கேள்வி தானே முடிச்சேன். நீங்க ஏன் முழிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு பதில் வரல. ஏன்னா நீங்க கான்சியஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச உடனே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஏன் ஆன்சர் பண்ணலன்னா உங்க மைண்டு அன்கான்சியஸ்லேயே இருக்குது, ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கு. அந்த ஏதோ பேசி நம்ம மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அந்த பில்டிங் போகணும், அங்கே போகணும், மணல் வேறு வாங்க, இந்த டைல்ஸ் வேறு ரேட் சொல்லியிருக்கிறாரு, அவர் போய் முடிஞ்ச பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து இப்படி தான் ஓடிட்டு. அப்போ கான்சியஸாக இருக்கணும், விழிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா புரியும்.
இப்போ எத்தனை பேர் கான்சியஸ்க்கு வரேங்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். இப்போ இந்த கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். மனம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி. இஸ் இட் கிளியர்? அது கண்ணுக்கு தெரிகின்ற சக்தியை விட பலம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இஸ் இட் கிளியர்? அதுபோல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மனம் அல்லாதது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய உபயோகிக்கிறோம். ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு குழு தர இந்த ஹாலியர். இப்போ சொல்லுவீங்க காற்று. உங்க பேரு சார்? ரமேஷ்குமார். அவர் கொஞ்சம் கைதறி பாராட்டிருங்க. அவர் கான்சியஸ்க்கு வந்திருக்காரு. காற்று, ஏர், நீர் கண்ணுக்கு தெரியும் சார். அறிவு மனம் சார்ந்தது, மனம் அல்லாதது. அவர் சொன்னது காற்று கரெக்ட். இன்னும் இந்த ஹாலியர் சத்தம், ஒளி. யார் சொன்னீங்க சார்? உங்க பேர்? ராஜு. ராஜு சார் கரெக்டா சொல்லிட்டாரு. வெப்பம், ஹீட். அது மனம் அல்லாதது. வெப்பம், ஹீட்டுங்க சார். உங்க பேருங்க சார்? சுப்பையா. ஓகே, குட். குளிர்ச்சி, வெப்பம் எல்லாமே இன்விசிபிள். சவுண்ட். அதுக்கு உங்க பேர்? ரமேஷ். சிவகுமார். மணி ஸ்கூல் நீங்க? ரைட். பார்த்து பேசி சின்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் மை கண்டுபிடிச்சு. குட், ரைட் சார். அது மைண்ட் சம்பந்தம். உங்க பேர்? ரமேஷ். இப்போ பாருங்க, ரமேஷ் சார் கான்சியஸ்க்கு வந்தாரு. உங்களெல்லாம் நான் கான்சியஸ் தூக்கிட்டு வந்தேன். எப்படின்னா அவர் கரெக்டாக பதில் சொல்லிட்டாரு. கொஞ்சம் கைதட்டி பாராட்டணும்னா கொஞ்சம் பேர் தண்ணி தொப்புதல் பண்ணு. இப்போ அடுத்த ஆள் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? கை தட்டி இருக்கணும். ஏன் தட்டல? போயிட்டு மறுபடியும் அன்கான்சியஸ் கரெக்டு தானே? அப்போ இன்னும் கான்சியஸ் நீங்கள் வரல. ரைட், பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ அது மேட்ரு இல்லை. ஏன் கைதட்டு சொன்னாங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். $1 மில்லியன் சீக்ரெட். புரியுங்களா? கைதட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம எப்போ கைதட்டுவோம்? சந்தோஷமா இருக்கிறப்ப. ஏன் கைதட்டணும் அப்படின்னா, கைதட்டினா தான் இந்த 2 மூளையும் வந்து ஆக்டிவேட் ஆகும். புரியுங்களா? அதனால ஹாப்பினஸ் சுட் பி மல்டிப்ளைட், சாரோ சுட் பி டிவைடும்பாங்க. அது வேற கதை. இப்போ ஏன் கைதட்டு சொன்ன அப்படின்னா, கைதட்டினா 2 மூளை வேலை செய்யும். நமக்கு ஒரு மூளையிலே நல்ல பவர் இருக்குன்னா 2 மூளை வேலை செய்யறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் கடவுளாக கொடுத்த இயற்கையான மெத்தட் வந்து கைதட்டுது. அது எப்போ கொடுத்தாருன்னா, சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாரு. 1-2 வயசுல பாருங்க, ஒரு குழந்தை வந்து நாயை பார்த்தால் பேயை பார்த்தால் நல்லா கை தட்டும். ஆர் வி டீச்சிங் தட்? அந்த குழந்தைக்கு பாப்பா நீ நல்லா குஷியாக இருக்கிறப்போ கல்ல கை நல்லா ஷேப் தட்டு, அப்போ 2 மூளை வேலை செய்யும். அதுக்கெல்லாம் புரியாது. பட் ஏன் அது அப்படி செய்யுதுன்னா,